இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் பத்திரிகை தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்கள் நடக்கும் நிலையிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31வது வசனம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை அழைப்பித்தான். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு அறிமுகமான ஒரு பகுதி. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் இடையே யுத்தம் நடக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியிலே பெலிஸ்தர், இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. பெலிஸ்தர் வீரன் கோலியாத் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறான், தனித்து என்னோடு உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் மக்கள், யுத்த ஜனங்கள் அவனை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் தாவீதை அங்கே கொண்டு வருகிறார். அவன் சொல்லுகிறான், நான் இந்த பெலிஸ்தரிடத்தில் யுத்தம் பண்ணுக்கு போகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ஜனங்கள் ராஜாவிடத்திலே கொண்டு போகிறார்கள். அந்த பகுதியை பாருங்கள். அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்படியானால் ராஜ சமூகத்திலே தாவீதை குறித்து இப்படி ஒருவன் வந்திருக்கிறான், நான் கோலியாத்தை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் என்கிற காரியம் பேசப்படுகிறது. அருமையானவர்களே, ராஜ சமூகத்திலே காரியம் பேசப்பட்ட பொழுது ராஜா தாவீதை அழைப்பித்தான். இதே போல உங்கள் காரியம் தேவனுடைய சமூகத்தில் பேசப்படுமானால் அந்த காரியம் ஜெயமாகிறது. அந்த காரியத்தில் சீக்கிரம் ஒரு முடிவு வருகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியத்தோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன தேவையோடு, என்ன வேதனையோடு, என்ன பதிலை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய காரியம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே பேசப்படுகிறது. அன்றைக்கு சவுல் ராஜா தாவீதை அழைப்பித்தது போல இன்றைக்கு பரலோக தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறபடினால் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தேவை, உங்களுடைய காரியம் விசாரிக்கப்படுகிறது. அது தேவ சமூகத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அது தேவ சமூகத்திலே நினைவுகூரப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இனி இந்த காரியத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். கட்டுகள் தெரிப்புண்டு போகும், எந்த பிரச்சனையும் மாறி போகும். காரணம், தேவ சமூகத்திலே அது பேசப்படுகிறது. அதை தான் வேதாகமத்திலையும் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:9 பானபாத்திரக்காரருடைய தலைவன் பார்வோன்ட்டு போய் சொல்லி கொண்டிருக்கிறான் யோசேப்பை குறித்து. யோசேப்பின் காரியம் அங்கே ராஜா சமூகத்தில் பேசப்படுகிறது. தானியேல் 5:11 ராஜா சுவரில் எழுதப்பட்ட கை உறுப்பை கண்டு பயந்து போயிருக்கிறார். யாராலும் அதை வாசிக்க அர்த்தம் சொல்ல முடியவில்லை. உள்ளே வந்த ராஜகுமாரத்தை, உம்முடைய ராஜ்யத்திலே தானியேல் என்கிற ஒரு புருஷன் இருக்கிறான், அவனை அழைப்பீங்க, அவன் சொல்லுவான். அதே போல காரியம் நடக்குது, ராஜ சமூகத்தில் பேசப்படுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய காரியம் தேவ சமூகத்தில் பேசப்படுகிறபடினால் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். இங்கே பார்க்கிற முதல் காரியம் என்ன என்று சொன்னால், 32வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன். ஒரு சவால் வருகிறதே பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரேல் படையே பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறது. இவனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். ஒரு சவாலான வார்த்தை. அதே போல் அவன் களத்துக்கு போகும்போது 44வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், தாவீதை பார்த்த அந்த பெலிஸ்தன், என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அவன் சவால் விடுறான். அதை கேட்ட தாவீது அவன் ஒரு சவால் விடுறான். 46வது வசனத்தில், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலை உன்னை விட்டு வாங்கி. என்ன அருமையான வார்த்தை, சவாலான வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உன்னுடைய காரியங்களை பொறுப்படுத்தி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
நீங்கள் தைரியமாய் திடமாய் கர்த்தரை சார்ந்து நீங்கள் நிற்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இனி இந்த பிரச்சனை, இந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவே நீங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, தாவீது ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறான்? சவுல் தாவீதை அழைப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே முதலாவது ஒரு சவாலான காரியத்தை செய்யும்படி. இரண்டாவது, வனாந்தரத்தில் பயிற்சி எடுத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலை இது. 34:5 தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி வந்து ஆடை கவி கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து ஆட்டை அதன் வாய்க்கு தப்பித்து கொண்டு வந்தேன். அது என் மீது பாய்ந்தபோது அதை நான் அடித்து கொண்டு போட்டேன் என்று சொல்கிறான். இது வனாந்தரத்தில் நடந்த காரியம். அன்றைக்கு எடுத்த அந்த பயிற்சியானது இன்றைக்கு செயலுக்கு வருகிற ஒரு வேலை இது. தாவீதே நீ வா என்று சொல்லி சவுல் அழைப்பு கொடுக்கிறான் என்று சொன்னால் காரணம், நீ பயிற்சி எடுத்ததான காரியத்தை செயல்படுத்துவதற்கு வா. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரமான பாதைகளிலே, சோதனையான பாதைகளிலே எடுத்த பயிற்சி, எடுத்த அனுபவங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை ஜனங்கள் அறிய மாட்டார்கள், மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். சவுல் தாவீதை அழைத்ததுக்கு அனுபவத்தில் ஒன்று இல்லை நான் வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் அவன் எடுத்த அந்த பயிற்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலை. ஏனென்றால் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த விருத்த சேதனமில்லா பெலிஸ்தனும் அந்த மிருகத்தில் ஒன்றை போல தான் இருப்பான் என்று சொல்லி அவன் சொல்வதையும் நாம் அந்த பதிலை வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தாவீது வனாந்தரத்தில் எடுத்த அந்த பயிற்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்குள்ளே அவன் வந்திருக்கிறான். ஏனென்றால் கோலியாத் சொல்லி கொண்டிருக்கிறான் 8ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவனிடத்தில் வரட்டும். 10ஆம் வசனத்தில், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். இவர்கள் எல்லாரும் பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை கொண்டு வருகிறது நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட எடுத்துக்கொண்ட பயிற்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா. நீ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து நல்ல பயிற்சி பெற்றிருக்கிறாய். இனி அதை தாண்டி என் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக நீ வா. அன்றைக்கு வனாந்தரத்தில் எடுத்த அந்த பயிற்சியானது என் ஜனத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும், வா என்று சொல்லி கூப்பிடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு அந்திரேயாவை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். நீங்கள் மீன் பிடிக்கிறவர்கள், மீன் பிடிக்க பழகினவர்கள். இனி நீங்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, மனுஷரை பிடிக்கிறவர்களை நான் பழக்குவேன். அப்படியானால் நீங்கள் எடுத்த பயிற்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலை இது. அதை தான் நல்ல நம்ம வாசிக்கிறோம். 3வது அனுபவமாக 40ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். தாவீது தன் கையில் வைத்திருக்கிற அந்த கவன் அதை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தன் அண்டையிலே போனான் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆயுதத்தின் பலனை நிரூபிக்கக்கூடிய ஒரு வேலை. தாவீதே நீ வா என்று சொல்லி சவுல் ராஜா அழைப்பு கொடுக்கிறார். எதற்கு? உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதத்தின் வலிமையை நீ காண்பி. உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதம் கவன் தான். பார்ப்பதற்கு சாதாரணமானது, ஆனால் அதில் எவ்வளோ வலிமை இருக்கிறது, அது எவ்வளோ பலமுள்ளது, அது எவ்வளவு பலமான காரியத்தை செய்யும். ஒரு சேனையால் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு உன் ஆயுதத்திலே வல்லமை இருக்கிறது, அதை பயன்படுத்துவதற்கு வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய ஆயுதம் என்ன, கிருபை என்ன, தாளந்து என்ன, அதை பயன்படுத்தக்கூடிய வேளையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பெற்றுக்கொண்டவனே ஆனால் பெற்றுக்கொள்ளாதவனை போல என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்தக்கூடிய வேலை. நீங்கள் அதை பயன்படுத்தாதபடியினால் சத்துரு உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். பலவீனம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது.
உங்களுடைய பிரச்சனை உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது தாவீதுடைய ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலை. தாவீது தன் கவனை கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் வந்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஒருவேளை யுத்தத்துக்கு ஒரு ஆள் வருகிறான் என்று சொன்ன உடனே சாதாரணமாக நாம் அறிந்திருக்கிறோம், விளையாட்டுகளிலே ஒரு வீரர் வருகிறார், அவர் ஒரு தெரிந்தவர் என்று சொன்னால் உடனே பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பாங்க, விசில் அடிப்பாங்க, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தம் உண்டாகும். அப்போ ஒரு ஆள் வருகிறான்னு அர்த்தம். இதே மாதிரி தாவீது இறங்கும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்திருக்கலாம். அதை கேட்டு கோலியாத் அங்கும் இங்கும் பார்க்குறான். என்னடா அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 42ஆம் வசனத்தில், பெலிஸ்தன் சுற்றி பார்த்து பெரிதாக இருக்கிறதுனால பெரிய ஆள் வருதுன்னு இப்படி சுற்றி பார்க்குறான். அவன் கண்ணுக்கு தாவீது வர்றதே தெரியல, அவ்வளோ அற்பமாக. ஆனால் தான் அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம், அவனை அசட்டை பண்ணினான். 43 அவன் சொல்லும் பொழுது, நீ என்னிடத்தில் தடியோடு வர நான் நாயா என்று சொல்லி சபித்தான் என்று சொல்லி நம்மளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒன்றுக்கும் சட்டை பண்ணாதபடி தாவீது செய்கிற காரியத்தை கவனிங்கள். 49 அடப்ப பையிலிருந்து கல்லை எடுத்து கவனிலே வைத்து அதை அவனுடைய நெற்றியில் பட எரிந்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வேலை. நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துற கிருபை தாளந்தை பயன்படுத்தும்படியான ஒரு வேலை இது. செங்கடலுக்கு முன்பாக ஜனங்கள் தேய்த்து நிற்கும்போது கர்த்தர் சொன்னார், மோசே உன் கோலை நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. அதே போல் நீட்டினா சமுத்திரம் பிளந்துட்டு. அது வரைக்கும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாததுனால எல்லாரும் தகிச்சு பயணிக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் வந்திருக்க என்பதை மறந்து போக வேண்டாம். கடைசியாக 51வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது பெலிஸ்தனை கொன்று அவன் தலையை வெட்டி போட்டான். பெலிஸ்தனை கொன்று அவன் தலையை வெட்டி போட்டான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் சத்துருவை ஜெயிக்கிற வேலை. இதுவரைக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருந்தான், உங்களை பயப்படுத்தி கொண்டிருந்தான். என்னாகுமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி திகைச்சு போய் நின்றீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயம் எடுக்கிற வேலை வந்திருக்கிறது, நீங்கள் வெற்றி எடுக்கிற வேலை வந்திருக்கிறது. ஏற்கனவே கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்திலே துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 33:12 நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன், நீ எனக்கு பின் வரணும். நமக்கு முன் நடக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால், உங்களோடு கூட அவர் இருக்கிறபடினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் முன் நடக்க, நீங்கள் கர்த்தரை சார்ந்து செயல்பட உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், தைரியமாய் நீங்கள் முன்னே வருவீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள். அதை தான் இதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஜெயம் அங்கே கிடைத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று அந்த எகிப்தியர் சொல்லி ஓடுறாங்க. நான் ஓடிப்போவோம், வாருங்கள், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். அதே கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களோட யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் ஆயத்தப்படுங்கள். சங்கீதம் 126:2 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சவுல் ராஜா தாவீதை அழைப்பித்தான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அவன் யுத்த களத்துக்கு வருகிற போது அவனை அழைப்பு கொடுக்கிறான். 4 அனுபவங்கள். 1, சவால் விடுகிற வார்த்தையை செயல்படுத்தும்படியாக. 2வது, வனாந்தரத்தில் அவனை பெற்றுக்கொண்ட பயிற்சிகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலை. அவனிடத்தில் இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலை. சத்துருவை ஜெயிக்கிற ஒரு வேலை. அதே காரியத்தை நீங்களும் அர்ப்பணித்து வருவீர்களானால் ஜெயம் பெறுவீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்று துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, ஜெயம் பெற்று சந்தோஷம் மகிழ்ச்சியை வாழ்வார்களாக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.